இங்கே உரையாற்றிய மரியாதைக்குரிய மேயர் அவர்களே, துணை மேயர் அவர்களே, ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களே, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்டல தலைவர் அவர்களே மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களே, பங்குதாரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஒவ்வொரு பெண்ணுடைய வாழ்விலும் நடக்கும் என்று நான் மேடையில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது மேயர் சுஜாதா அவர்கள் எனக்கு சொன்னார்கள். காரணம், இந்த மாதிரி விவகாரங்களில் எனக்கு நாலேஜ் குறைவு. பிறகு சீமந்தம் என்பார்கள். பிறகு என்ன செய்வார்கள் என்று கேட்டேன். சீமந்தம் நடத்தி 9வது மாதமோ 8வது மாதமோ அப்படியே தாய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே போய் குழந்தை பெற்று ஒரு 3 மாதம் பொறுத்து திருப்பி மாமனார் வீட்டுக்கு வருவாங்க என்ற கதையெல்லாம் எனக்கு கொஞ்சம் சுதா அவர்கள் என்னிடத்தை தெரிவித்தார்கள். இது நியாயமாக பார்த்தால் ஒரு நல்ல திட்டம். எல்லா தாய்மார்களுக்கும் கருவுற்ற காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடப்பது கஷ்டம். நம்ம வீட்டில் எல்லாம் அந்த சௌகரியங்கள் கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனால் கொண்டை கூட்டு வரதுக்கு வருவாங்க, ஒரு சண்டை போட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் கொண்டை கூட்டிட்டு போவாங்க, திருப்பி வரும்போது என்ன கருத்தில் போட்டாங்கன்னு பார்ப்பாங்க. இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் அரசாங்கமே உங்களுக்கு அந்த பருவத்தில் செய்ய வேண்டிய அந்த மன நிறைவான பணியை அரசு செய்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த மன்றத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது ரொம்ப நல்லது. காரணம், இது ஒரு ராசியான மண்டபம். நானோ ஜெகத்ரட்சகரும் தேர்தலில் நிற்கிறோம் என்று முதல் கூட்டம் அறிவிப்பது இந்த மண்டபத்தில் தான். அது எங்களுக்கு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கும். எனவே உங்கள் வயிற்றில் வருகிற குழந்தைக்கும் ஒரு வெற்றியை இந்த மண்டபமே உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசாங்கம் இதை செய்வதற்கில்லை. பொதுவாகவே மனித சமுதாயத்தில் வீக்னஸ் பார்ட்னர் பெண்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு அதை தோற்கடிக்கிற அளவுக்கு பெண்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். எனவே பல பேர் இன்றைக்கு குழந்தை பெற்றுக் கொள்வது கூட ரொம்ப அசிங்கம் என்று கருதுகிறார்கள். ஆனால் அப்படி இல்லாமல் நான் கர்ப்பிணியாக இருக்கிறேன் என்று மனமுவந்து மாலை போட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்களே, உங்களை நான் மனமாற பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக பெண்கள் சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று அதுதான் எங்கள் கட்சியுடைய நோக்கம். கலைஞர் அவர்கள் இருக்கிற பொழுது பஞ்சாயத்து யூனியன்களில் பஞ்சாயத்துகளில் 36% கொடுத்து பல பேரை தலைவராக்கிறார். பல பெண்கள் பெருந்தலைவரானார்கள். அதற்கு பிறகு சட்டமன்றத்தை விட அத்தகைய நடைமுறை வர வேண்டும் என்று நாங்கள் கருதி கொண்டிருக்கிறோம். பெண்களுக்கு சலுகை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் கலைஞர் அவர்கள் அப்பொழுது கலர் டிவியை கொடுத்தார்கள்.
இப்பொழுது இருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களே, தாய்மார்கள் தங்களுடைய குடும்ப செலவுக்காக 1000 ரூபாய் மாதந்தோறும் தருவதாக இன்றைக்கு அறிவித்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் சில பேருக்கு கிடைக்கவில்லை என்கிற செய்தி வந்தது. அதையும் தலைவர் அவர்கள் எல்லா கலெக்டரையும் கூப்பிட்டு மறுபடியும் யார் யார் கேட்கிறார்கள் என்பதை பார்த்து அவர்கள் எல்லாம் தகுதி உடையவரா என்பதை நிர்ணயித்து அவர்களுக்கெல்லாம் அந்த விட்டு போனதை அந்த 1000 ரூபாய் டோக்கனை கொடுக்க வேண்டும் என்று கலைஞர் தளபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அந்த பணியை சிறப்பாக செய்திருக்கிறார். இன்னும் அடுத்த வாரத்தில் நம்முடைய மாவட்டத்தில் அப்படி விட்டு போனவர்களுக்கெல்லாம் கூட அந்த 1000 ரூபாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்தில் உங்களுக்கு என்னிடத்தில் மிக லேட்டாகத்தான் சொன்னார்கள். வேறு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். கதிரானந்து செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். கதிரானந்தே பண்ணும்போது அவங்க அப்பா பண்ணக்கூடாதா அப்படின்னு பார்த்தா, நான் இப்பொழுதுதான் அங்கிருந்து சென்னையில் வந்திருக்கிறோம். எனவே இங்கே இருக்கிற சகோதரிகள் அனைவரும் உடல் நலத்தோடு இருந்து குழந்தையை பெற்று அந்த குழந்தையும் அறிவும் ஆக்கமுள்ள குழந்தையாக வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தாய் உள்ளத்தோடு உங்களுக்கு சீர்வரிசை கொடுத்தவர் நம் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள். சீர்வரிசை கொடுத்தது மட்டும் இல்லாமல் வாழ்த்துரையும் உங்களுக்கு அனுப்பி வைத்தார். வருடம் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர். இந்த வருடம் கலந்து கொண்டாத சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டிருந்தது. இருந்தாலும் வாழ்த்துச் செய்தியை உங்களுக்காக அவர் அனுப்பி வைத்திருக்கிறார். வாழ்த்துச் செய்தி: பெண் குழந்தையாய் அவதரித்து பள்ளி பருவத்தில் கல்வி கற்று பருவமங்கையாய் பரிமாணமுற்று மணப்பெண்ணாய் அலங்காரமுற்று கருத்தரித்த கர்ப்பிணியாய் அமர்ந்திருக்கும் பெண்ணே நீ தியாகி. கருத்தரிக்கும் கர்ப்பிணியாய் அமர்ந்திருக்கும் பெண்ணே நீ தியாகி. இவ்வுலகிற்கு ஒரு நற்பிள்ளையை நாடு காக்க தமிழ்நாடு காக்க வளர்த்திடுவாய். வாழ்த்துகளுடன் உங்கள் சகோதரர் DM கதிரானந்த், வேலூர். எல்லாத்தையும் பார்ப்பேன். அதனைத் தொடர்ந்து சிறந்த பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. முதலாவதாக கீதா, களஞ்சியம் பாரதிதாசன் தெரு. சுனில் அந்த சிறந்த பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. கீதா. அதனைத் தொடர்ந்து திருமதி கோடீஸ்வரி. உதவியாளர்கள் ராஜலட்சுமி, ரூபா. அதனைத் தொடர்ந்து கர்ப்பிணி
தாய்மார்களுக்கு சீர்வரிசைகளை வழங்கி சமுதாய வலையமைப்பு நிகழ்ச்சியை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் துவக்கி வைக்க தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும்